எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. இது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் தான். ஒரு சரியான இன்றைக்கி ஃபைனல் நடக்க போகுது. நைட்டு 12:30 மணிக்கு ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அந்த போட்டியை நான் பார்ப்பேன், நீங்களும் பாருங்கள். நமது பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அரசு விடுமுறை விட்டுருக்காங்க இந்த கால்பந்து போட்டிக்காக. அப்போ அங்கே வந்து ரசிகர்கள் எப்படி ஒரு சந்தோஷமாக அதை கொண்டாடுறாங்க பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்தியாவில் ஏன் இது வரைக்கும் இந்த ஃபுட்பால் பேச்சு பெரிய லெவலில் வளரலை? என்ன காரணம்னு தெரியல. எத்தனையோ நாடு, சின்ன சின்ன குட்டி நாடெல்லாம் வந்து இன்றைக்கி கலக்கிட்டு இருக்கு ஃபுட்பாலில். ஆனால் நம்ம இந்தியாவனால் ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? ஏன் அந்த உலகக்கோப்பையில் நுழைய முடியல? என்ன காரணம் எனக்கே ஒன்றும் புரியலை. நான் இப்போ தான் இதை பற்றி தெரியுது. அதனால் இந்த பதிவு பண்ணுறேன். நம்ம நாட்டு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க நம்ம இந்தியாவில். இதில் ஒரு எத்தனை பிளேயர்னு தெரியல இதில் ஃபுட்பாலில். நம்மளுக்கு ஃபுட்பாலை பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போ நடக்கிற ரீசனாக நடக்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபுட்பால் வந்து இவ்வளோ வெறியாக இருக்காங்க ரசிகர்லாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேற்கத்திய நாடு, அதாவது வெளிநாட்டவர்கள் எல்லாமே இது ஒரு இதுதான் ஒரு ஃபோக்கஸாகவே பார்க்குற பெரிய ஒரு விளையாட்டாக பார்க்குறாங்க. ஆனால் இந்தியாவில் கிரிக்கெட்டு தான் மெயினாக பார்க்குறாங்க. இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு, நல்ல படம், அத்லட் விளையாட்டை பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க. அத்லட்டுக்கு முன்னுரிமை கொடுங்க, நீங்கள் கிரிக்கெட்டு தான் முன்னுரிமை கொடுக்குறீன்ட்டு சூப்பராக அந்த ஹீரோ பேசியிருப்பாங்க. நல்ல அருமையான படம். அந்த படம் கூட வாயில் வரமாட்டேன், நல்ல படம். அந்த மாதிரி படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நைட் நடக்க போகிற மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு ஸ்பெயின், அர்ஜென்டினா, நம்ம அதை சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். எனக்கு இந்த ஃபுட்பாலை பற்றிலாம் தெரியாது. அப்போ எனக்கே தெரியலனா அப்போ நம்ம இந்தியா இவனெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு கிரிக்கெட்டை பற்றி, கிரிக்கெட் எல்லாமே தெரியும் நண்பர்களே. ஆனால் இதை பற்றி எனக்கு என்னன்னே தெரில. அப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து ஃபுட்பாலை வந்து பெருசாக கொண்டு வரல. கிரிக்கெட்டை தான் மெயினாக வச்சுருக்காங்க. மற்ற விளையாட்டெல்லாம் நமக்கு தெரியல. அதனால் வந்து தயவு செய்து ஃபுட்பாலை, நம்ம எவ்வளோ பெரிய நாடுங்க, சின்ன சின்ன குட்டி நாடெல்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. வல்லரசு நாடு அப்போ தான் அது வல்லரசு நாடே விளையாட முடியும் சட்டமா? ஏன் நம்ம விளையாட ஏங்க எவ்வளோ பெரிய இந்தியாவில் ஒரு 15-20 வீரரில் ஒரு 30 வீரரில் உருவாக்க முடியாதா? என்ன காரணம்? ஏன் உருவாக்க மாட்டேறீங்க? உருவாக்கணுங்க. ஏங்க எவ்வளோ பெரிய விளையாட்டு தெரியுமா? உலகமே கொண்டாடுதுங்க. பக்கத்து நம்ம மாநிலத்தை பாருங்கள், கேரளாவை லீவே விட்டாங்க, நாளைக்கு அரசு விடுமுறை. பார்த்தீங்களா நீங்கள் செய்தி? அப்போ அந்த கேரளா ரசிகர்கள்லாம் எப்படி அந்த ஃபுட்பாலை கொண்டாடுறாங்க பாருங்கள். ஆனால் நம்ம ஆளுங்க கிரிக்கெட் மட்டும்தான். கிரிக்கெட் பார்க்கலாம், தப்பு இல்லை. நானே கிரிக்கெட் ரசிகர் தான், பயங்கரமான கிரிக்கெட் பார்ப்பேன், பயங்கர கிரிக்கெட் வீரர். நான் விட்டால் இந்திய கேப்டனாக இருப்பேன். எனக்கு சான்ஸ் கிடைக்கல, அதனால் இங்கே சுற்றிட்டு இருப்பேன். உண்மையிலே நான் இந்த லெவலுக்கு ஃபுட்பால்லாம் நல்லா ஸ்கூல்லலாம் கொண்டு வரணுங்க. கிரிக்கெட்டு இந்த மற்ற விளையாட்டு கொண்டு வர மாதிரி ஃபுட்பாலை கொண்டாடணும். அதுக்குன்னு ஒரு பிடி வாத்தியாரை போடணும், நிர்ணயிக்கணும். லேடிஸு ஜென்ஸு எல்லாத்தையும் விளையாட விடணுங்க ஃபுட்பால். அப்போ தாங்க நாடு வல்லரசு நாடாகுது. இன்றைக்கி வல்லரசு நாடு மட்டும்தான் இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம நாடு எப்படி வல்லரசு நாடு ஆகும் சொல்லுங்கள்? அதனால் தயவுசெய்து இனிமேல் வரும் காலங்களில் இது இந்திய கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற கோரிக்கை தான். இது உண்மையிலே சொல்கிறேன், இது இந்திய கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னா, வரும் காலங்களில் இந்த ஃபுட்பாலை ஒரு பெரிய விளையாட்டாக கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய ஆசை நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. அதில் வீரர்கள் உருவாக்கி தலை சிறந்த நாடான இந்த ஸ்பெயின், அர்ஜென்டினா இவங்களோட விளையாட விடணும் நம்ம வீரர்களை. நம்மளை உற்சாகப்படுத்தின வீரர்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நம்ம ஃபுட்பால் நம்மளாம் எனக்கெல்லாம் தெரியாது, என்னென்ன கற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அதனுடைய மோகம் இல்லைங்க. இது கிரிக்கெட் மட்டும்தாங்க மோகமாக இருக்குது. அதான் சொல்கிறேன், நான் கிரிக்கெட்டை வெறுத்து பேசுகிறேன். கிரிக்கெட்டும் பார்க்கலாம், நல்ல விளையாட்டு தான். ஆனால் இந்த ஃபுட்பாலுக்கு இருக்க வெளிநாட்டரும் பார்த்தோம், ஃபாரின்லாம் பார்த்தோம், ஃபுட்பாலுக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி இருக்குது. அதனால் வந்து இனி வரும் காலங்களில் எல்லோரும் கிரிக்கெட் விளாடுற மாதிரி ஃபுட்பாலும் விளாடுங்க. ஓகேங்களா? ஃபுட்பால் விளாடுங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த இந்தியா கவர்மெண்ட் உடனே இதுக்கு பெரிய ஒரு டீம் உருவாக்கணும். ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.